வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த 7 ஆயுதங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 7, டசால்ட் ரஃபேல். ரஃபேல் ஒரு பிரெஞ்சு தயாரிப்பு போர் விமானம். கடந்த 2001ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர் விமானம் கத்தார், UAE, எகிப்து, கிரீஸ், இந்தியா, பிரான்ஸ், குரேஷியா உள்ளிட்ட 7 நாடுகளுடைய ராணுவத்தில் பயன்பாட்டில் இருக்கு. இந்தியா சீனாவுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானமான J-20 கவுண்டர் பண்றதுக்காக 36 ரஃபேல் போர் விமானங்களை கடந்த 2022ஆம் ஆண்டு பிரான்சிடமிருந்து வாங்கினாங்க. ரஃபேல் போர் விமானம் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 1850 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதா இருக்கு. ரஃபேலோட டாப் ஸ்பீட் 1900 கிலோமீட்டரா இருக்கு. 52,000 அடி உயரம் வரை பறக்கக்கூடிய இந்த போர் விமானம் சுமார் 9 டன் எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரஃபேல் போர் விமானத்துல மெட்ரோ மேஜிக் 2 ஏர் டு ஏர் மிசைல்ஸும், MBDS அப்பாச்சி, ஆசம் ஹம்மர் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு. ரஃபேலால 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு வான் இலக்குகளையும் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தரை இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். ஆப்கன், லிபியா, ஈராக், மாலி, சிரியாவின் உள்நாட்டு போரில் பிரான்ஸ் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ரஃபேல் போர் விமானத்தோட காஸ்ட் $101 மில்லியன், இந்திய மதிப்புல 874 கோடி. நம்பர் 6, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். S-400 ஒரு ரஷ்ய தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 2007ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா, சீனா, துருக்கி, அல்ஜீரியா, ரஷ்யா உள்ளிட்ட 5 நாடுகளுடைய ராணுவத்துல பயன்பாட்டில் இருக்கு. S-400 மிசைல் சிஸ்டத்தால 360 டிகிரி சுற்றுவட்டத்திற்கு 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸிற்கு எதிரி நாடுகளுடைய போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை கண்காணிக்க முடியும். ஒரே நேரத்தில் இந்த மிசைல் சிஸ்டத்தால 300 எதிரி இலக்குகளை கண்காணிக்க முடியும். S-400 சிஸ்டத்தால 40 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். இந்தியா கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து S-400 மிசைல் சிஸ்டத்தை வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் S-400 பாகிஸ்தான் எல்லை பகுதியான லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நிலைநிறுத்தப்பட்டு ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. செகண்ட் பேட்ச் மிசைல் சிஸ்டம் சீன எல்லையான லைன் ஆஃப் கண்ட்ரோலில் சிக்கிம்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 மிசைல் சிஸ்டத்துடன் 6000 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் வாங்கியிருக்காங்க. S-400 மிசைல் சிஸ்டத்தோட காஸ்ட் $1.25 பில்லியன், இந்திய மதிப்புல 10,830 கோடி. நம்பர் 5, விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர். கடந்த 2021ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்க்கப்பல் INS கொல்கத்தா கிளாஸ் டெஸ்ட்ராயரோட ஒரு மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்பா இருக்கு. விசாகப்பட்டினம் கிளாஸ்ல 4 டெஸ்ட்ராயர்ஸ் இந்திய கடற்படையில பயன்பாட்டில் இருக்கு. 534 அடி நீளமும் 57 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 7400 டன் எடை உடையதா இருக்கு. 62 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா சுமார் 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியதா இருக்கு. விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ல 32 பாரத் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸும், 16 பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸும், 4 533 MM டொர்பிடோ டியூப்ஸும், 2 RBU-6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டமும் பொருத்தப்பட்டிருக்கு. விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயரால 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி வான் இலக்குகளையும், 290 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு போர் கப்பல்களையும், 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எதிரி நாட்டு சப்மரீன்ஸையும் துல்லியமாக தாக்கி அளிக்க முடியும். மேலும் இந்த போர்க்கப்பல்ல ஓட்டோமோட்ரா 76 MM நாவல் கன்னும், 4 AK-630 நாவல் ரோட்டரி கேனானும்,
4 M2 ப்ரௌனிங் ஹெவி மிஷின் கன்னும் பொருத்தப்பட்டிருக்கு. விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ல இந்திய கடற்படை ஹால் துர்வா கிளாஸ் ஹெலிகாப்டரையும் ஷீ கிங் ஹெலிகாப்டரையும் பயன்படுத்துறாங்க. விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயரோட காஸ்ட் 8950 கோடி. நம்பர் 4 பிரம்மோஸ் க்ரூஸ் மிசைல். 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மிசைல் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்புல உருவாக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவின் P-800 ஓனிக்ஸ் மிசைலோட தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு பிரம்மோஸ் மிசைல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல்ஸ் இந்தியாவின் முப்படைகளிலும் பிலிப்பைன்ஸ் ராணுவத்திலும் பயன்பாட்டில் இருக்கு. பிரம்மோஸ் மிசைல்ஸ் ஏர் லான்ச்டு மிசைலாகவும் ஆன்டிஷிப் மிசைலாகவும் லேண்ட் அட்டாக் மிசைலாகவும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலாகவும் சப்மரின் லான்ச்டு மிசைலாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா இருக்கு. சுமார் 3700 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை 300 கிலோ எடையுடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைலோட காஸ்ட் $3.5 மில்லியன், இந்திய மதிப்புல 30 கோடி. நம்பர் 3 INS விக்ராந்த். கடந்த 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்க்கப்பல் இந்தியாவின் முதல் சொந்த தயாரிப்பு விமானம் தாங்கி போர்க்கப்பலா இருக்கு. கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெடால கட்டமைக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையின் கிழக்கு கட்டளை தளத்தின் கீழ் சேவையில் இருக்கு. 861 அடி நீளமும் 203 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 45,000 டன் எடை உடையதா இருக்கு. 56 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்புனா 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியதா இருக்கு. INS விக்ராந்த் 36 போர் விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய வகையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்ல இந்திய கடற்படை 30 MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸையும் 4 கமோவ் KA-31 ஹெலிகாப்டர்ஸையும் 2 ஹால் துருவா ஹெலிகாப்டர்ஸையும் பயன்படுத்துறாங்க. INS விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியரோட மெயின் வெப்பன் சிஸ்டமா பாரத் 8 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்தால 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள எதிரி வான் இலக்குகளை துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். மேலும் 3 AK-630 ரோட்டரி கேனானும் 5 12.7 mm M2 ப்ரௌனிங் ஹெவி மிஷின் கன்னும் பொருத்தப்பட்டிருக்கு. INS விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் எதிரி இலக்குகளை தாக்குவதற்காகவும் இந்த கேரியர் பேட்டில் குரூப்ல டெல்லி கிளாஸ் டெஸ்ட்ராயரும் நீலகிரி கிளாஸ் ஃப்ரிஜெட்ஸும் கமோட்ரா கிளாஸ் கவர்ட்ஸ் பேட்டில் ஷிப்பையும் இந்திய கடற்படை பயன்படுத்துறாங்க. INS விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியரோட காஸ்ட் 23,000 கோடி. நம்பர் 2 அரிஹான் கிளாஸ் சப்மரின். அரிஹான் ஒரு நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரின்ஸா இருக்கு. 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்க்கப்பல் நாவல் டக்யார்ட் என்ற இந்திய நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அரிஹான் கிளாஸ்ல 4 சப்மரின்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல 2 சப்மரின்ஸ் இந்திய கடற்படையில சேவையில இருக்கு. ஒரு சப்மரின் ஷீட் ரயில்ல இருக்கு. மற்றொரு சப்மரின் ஏக்க சோதனைகள்ல இருக்கு. அரிஹான் கிளாஸ் சப்மரின் இந்திய கடற்படையின் கிழக்கு கட்டளை தளமான விசாகப்பட்டினத்தை ஹோம் போர்ட்டா கொண்டு இந்திய பெருங்கடல் பகுதியில கடல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருது. 364 அடி நீளமும் 36 அடி அகலமும் உடைய இந்த போர்க்கப்பல் சுமார் 6,000 டன் எடை உடையதா இருக்கு. 44 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல் கடலடியே 1480 அடி ஆழம் வரை ஊடுருவி பயணிக்கக்கூடியதா இருக்கு. அரிஹான் கிளாஸ் சப்மரின் நியூக்ளியர் ரியாக்டரால இயங்குவதால இந்த சப்மரினோட ரேஞ்ச் அன்லிமிட்டடா இருக்கு. அரிஹான் கிளாஸ் சப்மரின்ல 12 K-15 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா அதற்கு பதிலா 4 K-4 SLBM பயன்படுத்த முடியும். K-15 மிசைலோட ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர் ஆகவும் K-4 மிசைலோட ரேஞ்ச் 3500 கிலோமீட்டர் ஆகவும் இருக்கு. மேலும் இந்த போர்க்கப்பல்ல 6 533 mm டொர்பிடோ டியூப்ஸும் பயன்படுத்தப்படுது. அரிஹான் கிளாஸ் சப்மரினோட காஸ்ட் $460 மில்லியன், இந்திய மதிப்புல 3980 கோடி. நம்பர் 1 அக்னி 5 மிசைல்.
இந்தியா அக்னி 5 மிசைலை சீனாவுக்காக பிரத்யேகமா உருவாக்கியிருக்காங்க. சீனாவின் மிக முக்கியமான பொருளாதார மையங்கள் வடகிழக்கு கடற்கரை நகரங்கள்ல அமைஞ்சிருப்பதால அந்த நகரங்களை குறிவைத்து தாக்குவதற்காக 2018ஆம் ஆண்டு அக்னி 5 மிசைலை இந்தியா உருவாக்கியிருக்காங்க. அக்னி 5 மிசைல் இந்திய ராணுவத்தின் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் போர்ஸ்ல சேவையில் இருக்கு. 29,400 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை சுமார் 4 டன் எடை உடைய ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அக்னி 5 மிசைல்ல 12 வார்கட்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைலால ஒரே நேரத்துல 12 வெவ்வேறு இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும். அக்னி 5 மிசைலை சாலைகள் மூலமாகவும் ரயில் மொபைல் லான்ச்சர்கள் மூலமாகவும் இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் கொண்டு சென்று எதிரி இலக்குகள் மீது ஏவ முடியும். அக்னி 5 மிசைலோட ரேஞ்ச் 8000 கிலோமீட்டர். இந்தியாவால அக்னி 5 மிசைலை பயன்படுத்தி ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும்பாலான நாடுகளை தாக்கி அளிக்க முடியும். அக்னி 5 மிசைலோட காஸ்ட் 50 கோடி.